ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராமோட வீட்டை தான் காட்டுறாங்க. அப்போ சாருவுக்கு பார்த்தோம்னா அன்றைக்கி தாலி செய்கிறதுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷனை அவங்க ஆரம்பிக்கிறாங்க போலுக்கு. அப்போ மாப்பிள்ளோட்டார் எல்லாருமே வந்துடவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா பத்மா சாருக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு சாரு, இப்போ ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம போட்ட திட்டப்படி சீனுவுக்கும் உனக்கும் இன்றைக்கே கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ சாரு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அத்தை நீங்கள் சொல்கிற மாதிரிக்கே நான் நடக்கிறேன், எனக்கு எப்படி இருந்தாலும் சரி தான், சீனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா போகிறோம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மாயா பத்மா, பார்வதி, சாரு இவங்க 3 வரையும் தீவிரமாக கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ பத்மா சீனுவை கூப்பிடுறாங்க. அப்போ சீனுவை என்னமான்னு சொல்லி கேட்கும்போது, டே சாருக்கு இந்த மாதிரிக்கு ஷாக் அடிச்சிருச்சுடா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சீனு பதறிப்பே, அதாவது சாருவை காப்பாற்றுறதுக்காக போகும்போது கரெக்டாக அங்கே மாயா வந்துருந்தாங்க. வந்ததுமே என்னாச்சு அப்படிங்கும்போது, இவன் எதுக்காக அங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. சாருவுக்கு இப்படி ஷாக் அடிச்சிருச்சு அப்படிங்கவோ, அதுக்கு நீ என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிற, நான் கொடுக்குறேன் பாரு ட்ரீட்மெண்ட் சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா திரும்பவும் கரண்டாலேயே அவங்க ஷாக் கொடுத்துட்ருக்குறாங்க உயர வச்சு. இதனால் பார்த்தோம்னா சாரு அலறி அடிக்கவும் உடனே பத்மாவும் பார்த்து அவங்கள காப்பாற்றுறதுக்காக போகிறாங்க. அவங்களுக்கு சேர்த்தே அவங்க மாயா ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு உடனே சாரு எந்திரிச்சிடவும் அப்போ சொல்கிறாங்க, போர்மா ஷாக் ட்ரீட்மெண்ட் இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சிரிக்கவும், ஏடி என்னடி எங்களுடைய கதையெல்லாம் முடிக்கிறதுக்காக நீ வந்திருக்கிறீ அப்படின்னு பத்மா திட்டும் போது, என்னத்தை இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, சாருவை நான் காப்பாற்றி கொடுத்துருக்குறேன், அதுக்கு நீங்கள் எனக்கு நன்றி தானே சொல்லணும், நீங்கள் என்னென்ன என்னை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும் போது அடுத்து பார்த்தோம்னா அவங்க சீனுவை அழைச்சிட்டு மாயா போகவும் உடனே சாருட்ட அவங்க பத்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்ம போட்ட ஃபர்ஸ்ட் பிளான் சொதப்பிடிச்சுது, இந்த மாயா இருக்கா பாரு, இவளால் எல்லாமே சொதப்பி போச்சுது, எப்படியோ உங்ககிட்ட காப்பாற்றுறதுக்காக என் பையன் வருவான், அப்போ உங்கள் 2 பேருக்கு தப்பு நடந்துடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு கல்யாணத்தை நடத்திடலான்னு சொல்லி நம்ம ஒரு பிளானை போட்டோம்னா இவ இப்படி சொதப்பிட்டாள் அப்படிங்கவும், அத்தை இப்போ அடுத்தது என்னத்தான் பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, இரு அடுத்த ஒரு பிளானை யோசனை பண்ணிட்டு வார் அப்படின்னு பத்மா சொல்லிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா மாயா ஒரு பிளானை போட்டிருந்தாங்க. அப்போ கதிரையும் தனாவையும் அவங்க வர சொல்லவும் அவங்க 2 பேரும் மாறு வேஷம் போட்டுட்டு வராங்க. அப்போ மாயா மாப்பிள்ளையிட்ட கண்ணை காட்டவும் மாப்பிள்ளையும் வெளியே போகிற மாதிரி இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா மாப்பிள்ளையை தூக்குன மாதிரிக்கு அவங்க தூக்கிட்டு போயிருந்தாங்க. அப்புறமா மகாலிங்க பார்க்குறாங்க பத்மா கிட்ட, ஆமாம் மாப்பிள்ளை எங்கன்னு சொல்லி கேட்கும்போது, மாப்பிள்ளையா நம்ம டூப்ளிகேட் மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ண நம்ம எங்கே தானே உட்காந்துட்டு இருந்தோம் அப்படிங்கும்போது மாப்பிள்ளையை காணலை. அப்போ மாப்பிள்ளை எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரகுராம் கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்க, தாலி செய்கிற ஃபங்க்ஷனுக்கு மாப்பிள்ளையும் பொண்ணையும் உட்கார வைக்கணும்ல அப்படின்னு சொல்லும் போது மகாலிங்க மாப்பிள்ளை எங்கே தானே இருந்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா மாப்பிள்ளை ஃபோன் பண்ணுறாங்க மகாலிங்கத்துக்கு, சார் என்ன தூக்கிட்டாங்க சார் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் என்னை அதாவது புவனேஸ்வரி என்னை தூக்கிட்டு வந்துட்டா, இப்போ ஒரு இடத்துல வச்சு ஒரு குடோன் மறிக்க இருக்குது, என்னை கட்டி வச்சிருக்கா சார் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மகாலிங்கம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ புவனேஸ்வரி எதுக்காக இந்த மாதிரி பண்ணுனா, அவ தானே இந்த திட்டத்தையே போட்டு கொடுத்தா, அப்புறமா எதுக்காக அவ தூக்கிட்டு போனான்னு தெரியல அப்படிங்கவோ, என்னடா சொல்லிட்டு இருக்கிற, அவ தான் அவனை தூக்கிட்டு போனான்னு கேட்கும்போது, ஆமாம் சார் புவனேஸ்வரி தான் ஃபோன் பேசிட்டு இருக்கிறா, இப்போ நான் அதை கேட்டுக்கிட்டு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன், அவங்க எல்லாரும் அவங்க அங்கே நின்று ஃபோன் பேசிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாமல் தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், இப்போ நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணினதை கூட அவங்க பார்த்துட்டாக்கி என் கதையை முடிச்சிருவாங்க, ஐயோ அவங்க பக்கத்தில் வர மாதிரி தெரியுது, நான் ஃபோனை வச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கதிரும் தனாவும் முகத்தில் மூடி இருக்கிறாங்க துணியை, அதை எடுத்துகிட்டு அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கதிரும் தனாவும் மாப்பிள்ளைக்கிட்ட சொல்கிறாங்க, மாப்பிள்ளை நல்லாவே நடிச்சிங்க, இப்போ மகள் இங்கே பாருங்கள் நீங்கள் இல்லாமல் திணற போகிறாரு, எப்படியும் அப்பா உங்களை எங்கன்னு சொல்லி கேட்பாரு, அது மட்டும் இல்லாமல் பத்மாத்தை போட்ட பிளானும் சொதப்பி இருக்கும், ஏன்னா எப்படியாவது சீனு மாமாவுக்கு சாருக்கு கல்யாணத்தை நடத்திடலாம் உங்களை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஏற்பாடு பண்ணினாங்க. ஆனால் மாயா எப்படி ஒரு பிளானை போட்டு எல்லாத்துக்கும் ஒரு செக்கை வச்சுட்டாள் அப்படின்னு சொல்லவும் ஆமான்னு சொல்லிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா பத்மா மாப்பிள்ளை எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ரகுராம் கேட்டுட்டு இருக்கிறாங்க, மாப்பிள்ளை எங்க எப்படின்னு சொல்லவும் மகாலிங்க அவருக்கு ஏதோ அர்ஜென்டான ஒரு வேலை இருந்துன்னு என்கிட்ட சொல்லிட்டு இப்போ தான் போனார் அப்படின்னு சொல்லவும் அவர் சரி பரவாயில்ல அப்படிங்கிறாங்க, அவர் இல்லாமே ஃபங்க்ஷனை நடத்திடலாம், அதான் இவ்வளோ நேரம் இருந்தார்ல அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்க பத்மாவை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு அவர் ஒன்றும் வேலை விஷயமாலாம் போகலை அப்படின்னு சொல்லுவோம். பத்மா சொல்கிறாங்க, எங்கே அவர் போயிட்டாரு, அவரை வச்சு தானே நம்ம இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம், இந்த நேரத்தில் இந்த மாப்பிள்ளை எங்கே தான் போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மகாலிங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு உங்கள் அண்ணங்கிட்ட நான் போய் சொல்லிட்டேன், அவன் ஒன்றும் வேலை விஷயமாலாம் எங்கேயும் போகலை, அவனை புவனேஸ்வரி இப்படி தூக்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிறாங்க. என்ன மகாலிங்க சம்மந்தி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே
ஆமாம் எனக்கும் அதுதான் புரிய மாட்டுக்கு அப்படிங்கும்போது அப்போ பத்மா சொல்கிறாங்க, புவனேஸ்வரி தானே இன்னைக்கு சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் நடத்துறதுக்காக அந்த மாப்பிள்ளையை வச்சு ஒரு நாடகத்தை போட்டு கொடுத்தா, ஆனால் அவளை எதுக்காக மாப்பிள்ளையை தூக்கிட்டு போனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுதான் சம்மந்தி எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்னென்னு தெரியல, நான் போய் புவனேஸ்வரியை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ சாரு வந்து பத்மா கிட்ட கேட்குறாங்க, என்னத்தான் ஆச்சு அப்படிங்கும்போது, மாப்பிள்ளையே இப்படி புவனேஸ்வரி தூக்கிட்டு போயிட்டாலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிட்டதுமே சாருவும் பார்வதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ இவங்க எல்லாத்தையும் வந்து பேசுகிறது எல்லாத்தையும் மாயா வந்து நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்லா அலறி அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, நல்லா அலருங்க, உங்களை இதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து மகாலிங்க புவனேஸ்வரியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ புவனேஸ்வரி கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமாம் இன்னைக்கு தான் வந்து என் பொண்ணுக்கு தாலி செய்கிற ஃபங்க்ஷனை வந்து வச்சுருக்கோம், ஆனால் இன்னைக்கு தானே சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடுமே நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க, அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படி பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே புவனேஸ்வரிக்கும் பசுபதிக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நீ என்ன லிங்கம் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே வந்து லிங்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் நீங்கள் எதுக்காக மாப்பிள்ளையை இப்படி தூக்கிட்டு போனீங்க அப்படிங்கவும், என்ன மகாலிங்க இப்படி வளரிட்டு இருக்கிற, ஏதாவது குடிச்சிட்டு வந்துட்டியான்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஒன்றும் பண்ணல, நான் வந்து நல்லா தான் இருக்கிறேன், அதுவும் இன்னைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு நான் எதுக்காக அந்த மாதிரிக்கெலாம் பண்ணிட்டு இருக்க போகிறேன், நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் எதுக்காக இப்படி பண்ணினீங்க அப்படின்னு மகாலிங்க வந்து கோவத்தோட புவனேஸ்வரிட்ட கேட்கும்போது, இப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு உன் மாப்பிள்ளையை நாங்கள் எதுக்காக தூக்க போகிறோம், உண்மையை சொல்ல போனால் சீனுவுக்கு சாருவுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய யோசனையை நான் தானே உனக்கு சொன்னேன், அப்படி இருக்கும்போது நான் ஒன்றும் அப்படி செய்யலை அப்படிங்கும்போது, இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க, உண்மையை சொல்ல போனாக்கி நீங்கள் வந்து எனக்கு தெரியாமல் ஏதோ ஒரு திட்டத்தை வந்து பிளான் பண்ணியிருக்கிறீங்க, அதனால தான் சீனுவுக்கும் சாருவுக்கும் வேற ஒரு நாளில் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது இன்றைக்கி அவசரமாக பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஐடியா கொடுத்துருக்கிறீங்க, ஆக மொத்தத்தில் நீங்கள் வந்து வேற ஏதோ பிளானை வச்சு என்னை வந்து, அதாவது எனக்கு வந்து ஏதோ ஒரு சதித்திட்டத்தை பண்ணியிருக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கள் எதுக்காக பண்ணினீங்க அப்படின்னு மகாலிங்க வந்து திரும்ப கேட்டுட்டு இருக்கும்போது, அப்போ புவனேஸ்வரி வந்து கோபப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க, நாங்கள் எதுக்கே அந்த மாதிரிலாம் பண்ண போகிறோம், உண்மையை சொல்லப்போ நாங்கள் தானே அந்த திட்டத்தை போட்டே நான் கொடுத்தேன், அப்படி இருக்கும்போது நானே இப்படி போனான்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு தெரிஞ்சு போச்சுது, அந்த மொட்டை கடிதாசியை நான் தான் எழுதுனேங்கிற உண்மை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, அதனால தான் இந்த மாதிரிக்கு என்னை பழி வாங்கிட்டீங்க அப்படிங்கவும், என்ன மகாலிங்க சொல்கிற மொட்டை கடிதாசியை நீ எழுதி போட்டியான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் தான் எழுதி போட்டேன் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே பசுபதியும் புவனேஸ்வரியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் மொட்டை கடிதாசி எழுதி போட்டு பஞ்சாயத்தை கூப்பிட வச்சு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரை விட்டு தள்ளி வைக்கிற நிலைமைக்கு எங்களை கொண்டுட்டு வந்திருப்ப, அப்போ ஆக மொத்தத்தில் எங்கள் கூடையே இருந்துக்கிட்டு நீ தான் எங்களை பற்றி மொட்டை கடிதாசி எழுதி போட்டு எங்களை இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டு வந்தது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் மகாலிங்கத்தை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கவும், உடனே மகாலிங்க நினைக்கிறாங்க, நம்ம அர்ஜென்ட் பட்டு நம்ம உண்மையை சொல்லிட்டோமோ அப்படின்னு மகாலிங்க வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி வந்து அதாவது அவங்க வேலை செய்கிறாங்களா அந்த ஆட்களை எல்லாம் வர சொல்கிறாங்க, இவனை சும்மா விடக்கூடாது, இவனை கெட்டி வச்சு இவனை என்ன பண்ணுறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் மகாலிங்கத்தை போட்டு அதாவது வெளுறதுக்காக இருக்காங்க. மகாலிங்க இதை கேட்டு அதிர்ச்சி இருக்கிறாங்க, ஐயோ வசமா இவங்ககிட்ட கையங்குளமா நம்ம சீமை இப்போ என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு கரெக்டாக மாயா வராங்க. மாயா வந்து அவங்க மகாலிங்கத்தை வந்து காப்பாற்றுற மாதிரி இருக்குது, காப்பாற்றி மகாலிங்கத்தை மாயா வந்து அழைச்சிட்டு வராங்க. உடனே மகாலிங்கத்திட்ட வந்து மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க, பார்த்தீங்களா நீங்கள் தப்பு செஞ்சனால தான் உங்களுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு கதி, நான் சொல்கிறத மாதிரிக்கு நீங்கள் செய்யுங்க அப்படிங்கவும், மாயா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டு நடப்பேன், ஏன்னா எனக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்குற, அவங்க கிட்ட மட்டும் நான் மாட்டியிருந்தோம்னா என்னை உண்டு இல்லைன்னு என்னை வந்து உயிரோடையே அவள் என் கதையை முடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லவும், நீ என்ன சொன்னாலும் கேட்டு நடக்கிற அப்படின்னு மகாலிங்க மாயாட்ட சொல்கிறாங்க.